வணக்கம் மக்களே. ஒரு வழியாக 5 நாளுக்கு அப்புறம் கடையை திறந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன். வெயில் ஓவர் வெயிலாக இருக்குது இந்த தெங்காசியில். சும்மா நாளே வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குது. இன்னையிலேருந்து என்ன டயட்னா, டெய்லி 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் மக்களே. அதாவது காலையில் 8 மணிக்கு காலை சாப்பாட்டை முடிச்சுட்டு நடுவில் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு 4 மணிக்குள்ள மதிய உணவையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வரதா இருக்க போகிறேன் 16 மணி நேரம். அப்புறம் இன்னிலேருந்து சுகரும் கட் பண்ணியாச்சு. காலையில் கருப்பு காப்பிலாம் எதுவும் குடிக்கலை. மதிய உணவுக்கு 10 வெள்ளை முட்டையும் தயிர் சோறும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பயிற்சி எதுவும் பண்ணலை. லைட்டாக வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்து படுத்துட்டேன். 5 நாளாக திருச்சியில் பயிற்சி பண்ணப்போ பார்த்தா அவ்வளோ பெரிய ஸ்டேடியம். பேஸ்கெட் பாலுக்கு தனியாக, கிரிக்கெட்டுக்கு தனியாக, டென்னிஸ்க்கு தனியாக எல்லாத்துக்கும் தனித்தனி நெட் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ பேர் காலையிலையும் சாயங்காலம் விளையாட வந்துக்கிட்டே இருக்காங்க. கிரவுண்டில் வந்து உட்காந்து சும்மா கதை பேசுகிறதுக்கும் ஆளுங்க வராங்க. இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு எல்லா ஊர்லேயும் இருந்தால் நிறைய பசங்க போதைக்கு அடிமையாகாமல் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நானும் ஒரு 10 வருஷமாக என்னோட 20s ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது 30s வாங்குன்னு உடம்பு போட்டு புண்ணாக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். நானே ஒரு 1ஆம் நம்பர் இன்ட்ரோவர்ட். இப்படி பப்ளிக்கில் வச்சு வீடியோலாம் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கான கருத்து ஊசி அவ்வளோதான் மக்களே. தொடர்ந்து முயற்சிப்போம், கூடவே இருங்க.